திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி அருகே 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் இறுதி நாளில் நண்பர்களுடன் விளையாடச் சென்று உயிரிழந்த 15 வயது மாணவன் தற்போது வெளியான தேர்வு முடிவில் பள்ளியில் முதலிடம் பெற்றிருப்பது கண்கலங்க வைத்துள்ளது. திருவள்ளூர் மாவட்டம் அரியத்துறை பகுதியைச் சேர்ந்த பாபு செல்வா தம்பதியினரின் மகன் அபிஷேக் கவரைப்பேட்டை அரசு பள்ளியில் 10ஆம் வகுப்பு படித்து வந்தார். இவரது அக்கா மோனிகா 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 600க்கு 555 மதிப்பெண்கள் பெற்று பள்ளியில் முதலிடம் பெற்றிருந்தார். அக்காவைப் போலவே படிப்பிலும் விளையாட்டிலும் ஆர்வம் காட்டி வந்த அபிஷேக் பல்வேறு போட்டிகளில் வெற்றி பெற்று கோப்பைகளையும் வென்றிருந்தார். 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வின் இறுதி நாளன்று சமூக அறிவியல் தேர்வை எழுதி முடித்துவிட்டு நண்பர்களுடன் விளையாடச் சென்ற அபிஷேக் அங்குள்ள நீர்நிலைகளில் குளித்தபோது சேற்றில் சிக்கி நீரில் மூழ்கி உயிரிழந்தார். நானும் பள்ளியில் முதலிடம் பிடிப்பேன் என்று கூறி சென்ற மகன் சடலமாக வீட்டிற்கு வந்தது பெற்றோரை நிலைகுலைய வைத்தது. இந்த நிலையில் நேற்று வெளியான 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவில் உயிரிழந்த அபிஷேக் 500க்கு 495 மதிப்பெண்கள் பெற்று தாம் படித்த பள்ளியில் முதலிடம் பெற்றிருப்பது குடும்பத்தினரை மேலும் கண்கலங்க வைத்துள்ளது. மகன் முதலிடம் பிடித்து புகைப்படம் நாளிதழ்களில் வரும் என எதிர்பார்த்த பெற்றோர் தற்போது அந்த மகிழ்ச்சியை கொண்டாட முடியாத சூழ்நிலையில் துயரத்தில் மூழ்கியுள்ளனர். மகனை இழந்த துயரத்திலும் அவரது சாதனையை நினைத்து கண்ணீருடன் பேசும் பெற்றோர் இறுதி தேர்வு எழுதிவிட்டு நண்பர்களுடன் விளையாடச் சென்றவன் மீண்டும் வீடு திரும்பவே இல்லை என உருக்கமாக தெரிவித்தனர். மகனை பற்றி பேச முயன்றபோது தாய் செல்லா கண்ணீரால் பேச முடியாமல் தவித்தார். என் பையன் அபிஷேக் 10th கிளாஸ் படிக்கிறான். கடைசி பரிசு எழுதிட்டு வரப்போ தண்ணியில் விழுந்து எடுத்துட்டான். அவனுக்கு இன்னைக்கு கிளாஸ் ஃபர்ஸ்ட் வந்துருக்கிறான். நல்ல மார்க்கில் எல்லாத்துலேயும் ஃபர்ஸ்ட் அங்கே வருவான். எல்லாத்துலேயும் ஒவ்வொரு வருஷமும் கப்பு வாங்கின்னு வருவான். இந்த வருஷம் மார்க் வந்தது என் பையன். இதனிடையே மருத்துவராக வேண்டும் என்ற கனவில் நீட் தேர்வு எழுதியுள்ள அக்கா மோனிகா தம்பியின் கனவை நிறைவேற்றும் வகையில் இனி மருத்துவ படிப்பை தொடராமல் தம்பி விருப்பப்படியே பொறியியல் படிப்பில் சேர உள்ளதாக தெரிவித்தது நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கவர்மெண்ட் ஹை செகண்டரி ஸ்கூல் கவரைப்பேட்டையில் 12th முடிச்சிருக்கேன். இந்த இயர் 555 மார்க் எடுத்திருக்கேன். நான் தான் என் ஸ்கூல்லையும் ஃபஸ்ட்டு. என் தம்பியும் அங்கே தான் படித்தான். 10th சோஷியல் எக்ஸாம் அப்போ காலையில் வீட்டில் சொல்லிட்டு போனால் ஈவினிங் வந்து வீட்டுக்கு வரல. அது மாதிரி ஏரியில் விளையாட போய் கிரிக்கெட் விளையாடிட்டு அங்கே மூழ்கி இறந்துட்டான். இன்றைக்கி அவனோட ரிசல்ட் வந்துருக்கு. 495 மார்க் எடுத்திருக்கான். அவன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் எடுத்திருக்கான். அவனுக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணுன்னு தான் ஆசை. கம்ப்யூட்டர் சயின்ஸ் குரூப் தான் எடுப்பேன், இன்ஜினியரிங் தான் நான் படிப்பேன் அப்படின்னு சொன்னான். அவனுக்கு வந்து எம்ஐடியில் படிக்கணும் அப்படின்னு வந்து ஆசை. நான் வந்து நீட் எக்ஸாம் வந்து ட்ரை பண்ணேன். 215 மார்க் எடுத்தேன். அதுக்கப்புறம் அது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து நீட் எக்ஸாம் எழுதி டாக்டர் ஆகணுன்னு தான் எனக்கு ஆசை. ஆனால் தம்பிக்கு வந்து இன்ஜினியரிங் படிக்கணும் அப்படின்றதுக்காக அவனோட ஆசைக்காகவே நானும் இன்ஜினியரிங் படிக்கிற மாதிரி இப்போ இருக்கேன்.